திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்க விஜயானந்த். இன்று நாம் பார்க்கவிருப்பது தைப்பூசத்தினுடைய சிறப்புகள் குறித்தும், தைப்பூசத்தன்று எப்படி விரதம் இருக்க வேண்டும், அப்படி விரதம் இருப்பதனால் எந்தவித நன்மைகள் நமக்கு வந்து சேரும் என்பது குறித்து பார்க்கவிருக்கிறோம். பாருங்கள். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு மாதம் முழுவதும் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் வந்து கொண்டே இருக்கும். ஏன், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே அவருக்கு மிகச்சிறந்த விரத நாளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் கிருத்திகை நட்சத்திரம் மிகவும் சிறந்த விரத நாளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு தை பூசமும் மிகச்சிறந்த விரத நாளாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதோடு மாதத்தோறும் வருகின்ற ஷஷ்டி திதியும் அவருக்கு மிகுந்த விரத நாளாக பெரியவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். எனவே ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற தை மாதம் வருகின்ற இந்த பூச நட்சத்திர தினமானது மிகவும் விசேஷமான ஒரு தினமாக முருகனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான அந்த தை மாத பூச நட்சத்திர தினம் எப்போது வருகிறது, அந்த திதி எப்பொழுது துவங்குகிறது, பௌர்ணமி எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்பது குறித்த விவரங்களை முதல்ல பார்த்துடலாம் வாங்க. அதாவது தை மாதம் பூச நட்சத்திரமானது 10ஆம் தேதி இரவு 7 மணிக்கு மேல் நமக்கு பிறந்து விடுகிறது. மறுநாள் செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி இரவு 7:31 மணி வரை அந்த பூச நட்சத்திரமானது இருக்கிறது. அதேபோல் பௌர்ணமி திதியானது 11ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு மேல்தான் வருகிறது. எனவே பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பவர்கள் 11ஆம் தேதி இரவு 7 மணிக்கு மேல் வழிபாடு செய்து கொள்ளலாம். பொதுவாக ஒரு சில பண்டிகைகளில், ஒரு சில விரதங்களில் திதியை பிரதானமாகவும், ஒரு சில விரதங்களில் நட்சத்திரத்தை பிரதானமாகவும் எடுத்துக்கொள்வது வழக்கம். இந்த விரதம் என்பது தைப்பூச விரதமாகும். எனவே நட்சத்திரம்தான் பிரதானம் என்பதால் நாம் செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி காலை முதலே நமது விரதத்தை துவங்கிவிடலாம். பொதுவாக இந்த தைப்பூசம் என்றாலே முருகனுக்கு பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு 30 நாளோ 48 நாட்களோ விரதமாக இருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு சென்று அங்கு காவடி எடுத்து முருகப்பெருமானுக்கு அந்த காவடியை சமர்ப்பணம் செய்துவிட்டு முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கம். ஒரு சிலர் ஒரு வாரம் விரதம் இருந்து பாத யாத்திரை சென்று பாலாபிஷேகம் செய்து முருகனை வழிபடுவார்கள். அப்படி இவை இரண்டுமே செய்ய முடியாத பக்தர்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் விரதமாக இருந்து அன்றைய தினம், அதாவது தைப்பூசத்தன்று காவடி எடுத்து அந்த காவடியை முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு நடத்திவிட்டு அந்த விரதத்தை முடிப்பார்கள். எப்படியேனும் தைப்பூசத்திற்கு காவடி எடுக்கின்ற பக்தர்கள் உங்களுடைய வசதிக்கு தகுந்தாற்போல் ஒரு மாதமோ ஒரு வாரமோ இல்லை அன்றைய தினமோ காவடி எடுத்து உங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தலாம். இந்த ஆண்டு தைப்பூசமானது 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. அதிலும் தைப்பூசம் என்பதே மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் முருகனுக்கு பிடித்த உகந்த நாளான செவ்வாய்க்கிழமைகளில் இந்த தைப்பூசமானது வருவது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். அன்றைய தினம் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக விரதம் இருந்து எல்லா வரங்களையும் வாரி வழங்கக்கூடிய முருகப்பெருமானை வேண்டி வணங்கினால் உங்களுடைய வேண்டுதல் உடனே நிறைவேறும், கைமேல் பலன் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த விரதம் இருக்கலாம் அப்படின்னாலே, அதாவது இதில் லேடிஸ் இருக்கலாமா, பெண்கள் மாலை போட்டுக்கலாமா அப்படின்லாம் பல பேர் கேட்பாங்க. நிச்சயமாக போட்டுக்கொள்ளலாம். யாரெல்லாம் முருகனை பிடிக்குமோ, யாரெல்லாம் முருகனை மனமுருகி ரொம்ப முருகனை அன்பால வணங்கி வழிபடுறாங்களோ அவங்க எல்லாருமே அன்னைக்கு மாலை அணிந்துக்கலாம். இதில் வயது வித்தியாசமே கிடையாது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண் பெண் என்ற பாகுபாடும் இல்லாமல் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம், மாலையை போட்டுக்கலாம். அதாவது அவங்களுடைய இந்த மாதவிடாய் நாட்களை தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் எல்லா நாட்களையும் இந்த மாலை அணிந்துக்கலாம். இப்போ இன்னும் 3 நாள் தான் இருக்குது, 2 நாள் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க நாளைக்கே மாலை போட்டுக்கலாம். மாலை போட்டு உங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணி தைப்பூசத்தன்னைக்கு காவடி எடுத்து
உங்களுடைய நேர்த்தி கடன் செலுத்தலாம். இல்லை நாங்கள் காவடியெலாம் எடுக்க முடியாது, முருகனை தரிசனம் மட்டும்தான் பண்ண போகிறோம் மாலை போட்டு அப்படிங்கிறவங்க தைரியமாக மாலை போட்டுக்குங்க. அந்த பாலை வாங்கி முருகனுக்கு கொடுத்து பாலாபிஷேகம் செஞ்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மாலையை எப்படி கட்டணுமோ அதை கட்டிக்கலாம். ஆனால் இந்த தைப்பூச விரதத்தில் நீங்கள் இருந்தீங்கனாலே போதும், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். குறிப்பாக யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, குழந்தை வரம் வேண்டுவவங்க அவசியம் இந்த தைப்பூசம் விரதம் இருங்க. உடனே உங்களுக்கு கைமேல பலன் கிடைக்கும். அடுத்த தைப்பூசத்துக்கு உங்களுடைய வீட்டில் முருகப்பெருமானே அருள் பாலிப்பார். அப்படியான ஒரு குழந்தை பேர் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கடன் தொல்லை இருக்கிறவங்க உடனே இந்த தைப்பூச விரதத்தை மேற்கொண்டீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். அதோடு தீராத நோயில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு இப்போ நிறைய டாக்டரை பார்த்துட்டோம், எந்த வைத்தியமே கை கொடுக்கல அப்படிங்கிறவங்க நிச்சயமாக தைப்பூச விரதம் இருந்து அன்னைக்கு முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக பாலை சாப்பிடுங்க. உங்களுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் அனைத்தும் அகண்டு விடும். அதே போல் வீட்டில் சுபிக்ஷமான நிலை வரணும், பதவி உயர்வு கிடைக்கணும், உத்தியோக ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் நிச்சயமாக இந்த தைப்பூச விரதத்தை மேற்கொண்டா உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். அதாவது குழந்தை ரூபமாக இருக்கக்கூடியவர் தான் முருகன். அவரை நீங்கள் மனமுருக வேண்டி அவர்கிட்ட மடிப்பிச்சை கேட்டீங்க அப்படின்னாலே உடனே வாரி வழங்கிடுவார். அப்படிப்பட்ட வரத்தை வழங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தைப்பூச தினமானது, அதுவும் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் நமக்கு வந்திருக்கு. இதை தவற விட்டுடாமல் அனைவரும் விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.